இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இன்னைக்கும் நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு காரியம் போன தடவை நான் ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதில் ஒரு நிறைய அது பகுதி, அதில் நான் இன்னைக்கு அதோட கண்டினியூஷன், அதோடைய அடுத்த பகுதியாக இன்னொரு அடுத்ததை நான் சொல்லி கொடுக்குறேன். அன்னைக்கு ஆவிக்குரிய போராட்டத்தில் எது போர்க்களம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய மைண்டு தான் போர்க்களமா இருக்கிறது இல்லையா? யுத்த களம் எது? நம்முடைய மைண்டு. நம்முடைய அரண்கள் எங்க கட்டப்பட்டிருக்கிறது? நம்முடைய மைண்ட்ல கட்டப்பட்டிருக்கிறது. அதை எப்படி உடைக்கணும், எப்படி அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதில் ஜெயம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். அதை போய் மறுபடி கேட்டீங்களா? ஒர்க் அவுட் பண்ணீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்க. அது தொடர்ந்து செய்ய வேண்டிய பகுதி. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆவிக்குரிய போராட்டத்துல யுத்தத்துல நம்ம எல்லாரும் ஜெயம் பெறணும்னு விரும்புகிறோம். நல்ல கவனிங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட். இது நீங்க ரொம்ப ரொம்ப கேட்ட சப்ஜெக்ட். எப்பயுமே இந்த கேட்கும் போது மட்டும் ஒரு காரியத்தை மனசுல வச்சு கேட்கணும். இது தெரிஞ்சது அப்படின்னு வச்சு கேட்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறேன். சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சதா இருக்கிற, நம்ம அடிக்கடி கேட்ட சில என்ன சொல்லலாம், சில சத்தியங்களா இருக்கலாம். சரி, தெரிஞ்சது தானே அப்படின்னு இருந்தீங்கன்னா அன்னைக்கு கொடுக்குற நன்மைகளை இழந்து போயிடுவீங்க. எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா கேட்கணும். இன்னைக்குதான் அந்த இதவே உங்களுக்கே ஆண்டவர் சில நேரங்களில் வெளிப்பாடு கொடுத்துருந்தா கூட அன்னைக்கு சொல்லி கொடுக்க, அன்னைக்கு ஆண்டவர் போதிக்கும் போது அதை புதுசா கேட்டீங்கன்னா ஆண்டவர் வேற ஒரு டைமென்ஷன்ல உங்களோட பேசுவார். அவன்கிட்ட ஒவ்வொரு தடையும் ஒரே வசனத்தை நீங்க ஈவன் 1000 நாள் கேட்டாலும் 1000 விதமா உங்களுக்கு வெளிப்பாடோட பேசுவாங்க. அதனால அந்த கேட்கிற அந்த இருதயத்தோட நீங்க கேளுங்க. அந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படிங்கறத ஆண்டவர் விரும்புறார். ஒருத்தனாலும் ஒருவராலும் தோற்று போகிறது தேவ சித்தமே இல்லை. பிசாசு என்ன பண்றான்? நம்முடைய குடும்பங்களுக்குள்ள, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்மளோட பொருளாதார வாழ்க்கையில என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? பிரச்சனைகளை கொண்டு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வகை தேடி சுற்றி தெரிகிறான். அப்ப நம்மளுக்கு ஒரு எதிரி இருக்கான்னு தெரியும். அந்த எதிரி இருக்கிறான் அப்படிங்கிறதுல எப்படின்னா, எதிரியை குறிச்சுதானா ஒரு அறிவு இருக்கணும், என்ன குறிச்சுதானா அறிவு. நான் யார், நான் யாருடையவன், முதல்ல அந்த தெளிவு இருக்கணும். என் எதிரியா? சில பேருக்கு எப்படின்னா தான் யாருன்னு தெரியும், தன்னோட எதிரி யாருன்னு தெரியும். சில பேருக்கு தான் யாருன்னு தெரியும், தான் எதிரி யாருன்னு தெரியாது. சில பேருக்கு தான் யாருன்னு தெரியாது, எதிரி. இந்த மூணாவது குரூப்ல தான் கிறிஸ்டியானிட்டி டான்ஸ் ஆடு நிறைய பேர் இதுல தான் மாட்டிட்டு இருக்காங்க. தான் யாருங்கிறது தெரியறதுல தன்னுடைய எதிரி யாரு அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம யார் என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க, அவருடைய வித்தினாலே நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அவரோடு கூட உன்னதங்களில அவரோடு கூட நம்ம என்ன பண்றோமா? ஆளுகையும் செய்யும். ஆண்டவர் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்துருக்கிறான். நான் எங்க இருக்கேன், நான் எப்படியா இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு ஆண்டவர் தான் சொல்றேன். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இயேசுக்கு வந்தது, அடுத்து எல்லாம் யாருக்கு வந்துருச்சு? கிறிஸ்துவின் மூலம் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்ப நான் அதை தெரிஞ்சுக்கணும். நான் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கேன். ஏன் எதிரி பிசாசு? ஆண்டவர் பிசாசை குறிச்சு என்ன சொல்றாரு? யோவான் 10:10 எழுந்து அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். முதல்ல நம்மளுடைய எதிரியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருட கொல்லவும் திருடவும் ஆளும். 3 வேலை: திருடுவான், கொள்ளுவான், அழிச்சிடும். அவன் எந்த நன்மையும் அவன்கிட்ட கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. பிசாசுகிட்ட 0 நன்மை, ஒரு நன்மையும் கிடையாது. அவன் கொல்லவும் அழிக்கவும்
திருடவும் தான் வரான். நம்ம லைஃப்குள்ள நம்ம திறந்து கொடுத்தோம்னா அவன் வந்து எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு போயிடுவான். எதிரியானவன் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யார் வழி திறப்பா? அதெல்லாம் சொன்னேன். அந்த வழி திறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது? மைண்ட். மைண்ட்ல எங்க அவன் போடுற ஒரே ஒரு சிந்தனை தான். இப்போ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தாங்க, ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறான்? நம்ம மைண்ட்ல ஒரு இடத்த பிடிக்கணும், அவ்வளவுதான். அவன் ப்ராடக்டை நம்ம எப்படியாவது கொண்டாந்து என்ன பண்ணிடணும், மைண்ட்ல திணிச்சிட்டு நம்ம எப்படியாவது அதை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆடுடைய பிளான். அதே போலதான் பிசாசுக்கு எப்படியாவது நம்ம மைண்ட்ல சில காரியங்களை விதைக்கணும் அப்படிங்கிறது தான் நினைச்சுக்கிட்டே இருப்பான். அதனால அந்த மைண்டை நம்ம காத்துக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க? யோவான் 1 பேதுரு 5:8 வாசுங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் என்ன பண்றான்? தெளிந்த புத்தியா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, யார் விழுங்கலாமோ என்று வகை தேடி. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாட்கள் இருக்கிறதுங்கிற அந்த காலத்தை குறித்ததான அறிவு அவனுக்கு இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு கொஞ்ச காலம் தான் கொடுத்துருக்கிறாருன்னு அந்த காலத்துக்கு கூட அவன் பெரிய கிரிகளை செய்யும்படி செய்யலாம். நம்ம அதுக்கு மேல ஜாக்கிரதையா இருந்து நம்ம என்ன பண்ணணும்? அவன் காரியங்களை எதிர்த்து நிற்கணும். அப்ப எதிர்த்து நிற்கணும்னா ஆண்டவர் நம்மளுக்கு சில என்னது சர்வாயுத வர்க்கம் என்கிற அந்த காரியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு தான் இன்னைக்கு அந்த காரியத்தை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் சர்வாயுத வர்க்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போறாங்க பிள்ளைங்க, எப்படி போறாங்க? யூனிஃபார்ம் போட்டு, ஷூ போட்டு, அவங்க பேக் எடுத்துக்கிட்டு, எல்லா புக்ஸ் எடுத்துக்கிட்டு, வாட்டர் பாட்டில் எடுத்து, லஞ்ச் பேக் எடுத்துட்டு, அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு போனால் எப்படி போவோம்? ஜோதியா போவோம் இல்லையா? பட்டு புடவை கட்டி எல்லாம் போட்டுட்டு போவோம். ஆஃபீஸ் போகிறதுனா எப்படி போவோம்? ஒரு பேகு, ஒரு டை, ஒரு பை, இது மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை. ஏன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒவ்வொரு ட்ரெஸ் அப் இருக்கு இல்லையா? ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது அதுக்கு உரிய ட்ரெஸ் இருக்கு. அதே போல ஆவிக்குரிய யுத்தத்திலையும் நம்ம பாட்டுக்கு போய் யுத்தம் பண்ணிட முடியாது. ஆண்டவர் அதுக்கு சில ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்குறோம். ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸஸ் தான் இன்னைக்கு நம்ம என்ன ஆண்டவர் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா அதை மனசுல எடுத்துக்கோங்க. அந்த நிலைமையில தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 14-18 வரை. எபேசியர் 4வது அதிகாரம், குழந்தைகளா இராமல் 6வது அதிகாரம், 6வது அதிகாரம் 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எங்கும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிந்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இருங்கள். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நம்ம தரித்து கொள்ள வேண்டிய அந்த ஆயுதங்களை பத்தி சொல்றோம். ஆர்மர் ஆஃப் காட் நமக்கு தெரியும். சின்ன சண்டே ஸ்கூல்லையே இந்த காரியங்களாக நம்ம படிச்சுருக்கோம். என்னென்ன சர்வாயுத வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் தரித்து கொள்ள வேண்டும், அதை தரித்து கொள்ளும் போது உண்டாகிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை முதல்ல என்னென்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் என்னது? சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத், நீதி என்னும் மார்க்கவசம், பிரஸ்பிளேட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், ஆயத்தம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்ளணும், ஷூஸ் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் பீஸ், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கு மேலாய் விசுவாசம் என்னும் கேடகம், the shield of faith, ரட்சணியம் என்னும் தலைசீரா,
ஹெல்மெட் ஆஃப் சல்வேஷன், வேத வசனமாகிய ஆவியின் பட்டை, ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியில அடுத்து ஜெபம் பண்ணணும், சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதல். இப்படியான 8 காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு காரியமா பார்க்கலாம். அந்த முதல் அந்த 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் தான் நான் லாஸ்ட் டைம் எடுத்தது ஆவிக்குரிய யுத்தத்தை குறிச்சு இல்லையா. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நீங்க பலப்படுங்க. 2வதுல நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. 11வது வசனம், நாமபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பலப்படுங்க. அடுத்து தரித்து கொள்ளுங்க. 13வது வசனத்துல, ஆகியால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் நிற்கவும் திராணி உறவுகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்க. பலப்படுங்க, தரிச்சு கொள்ளுங்க, நில்லுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் எதையுமே நம்மள புதுசா செய்ய சொல்லல, அவர்கிட்ட எல்லாமே அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்னது, சத்தியம் என்னும், எல்லாரும் வாசிங்க அந்த ஃபர்ஸ்ட் வர்ஸ் 14. சத்தியம் என்னும் கச்சையை அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சத்தியம் என்னும் கச்சை, கச்சை பச்சை அப்படின்லாம் நம்மளுக்கு புதுசா இருக்கு இல்லையா. பெல்ட் எடுத்துச்சுக்கலாம், பெல்ட் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இல்லையா. பெல்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, சத்தியம் என்னும் கட்சியை பெல்ட்டை என்ன பண்ணுங்க, உங்க இடையில் கட்டினவர்களாய். நான் ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் பண்ணனா ஓடி போய் பெல்ட்டையா போடுவோம். ஆனா ஆண்டவர் அவர் எப்பொழுதும் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் ரொம்ப அவர் எல்லாமே வித்தியாசமா தான் செய்வார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் கட்டிக்கொள்ளும். ஹல்லேலூயா. உங்கள் அறைகள் இதை கட்டிக்கொள்ளும். அது சத்தியம்னா என்னது, உண்மை, ட்ரூத், அலேத்தியா அப்படின்னு சொல்லி இதுல சொல்லுவாங்க. உண்மை, நிஜம், நிஜம். அது சத்தியம் என்னன்னா கர்த்தருடைய வசனம் தான் சத்தியம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:17. யோவான் 17:17 எடுத்துக்கோங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். வசனமே சத்தியம். ஆமென். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, முதல்ல வசனத்தினால முதல்ல உன்னை இடை கட்டிக்கொள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய எதிராளியான பிசாசானுடைய ஒரே ஒரு பிரைம் காரியம் என்னன்னா, அவன் பொய்யன், அவன் முழுவதும் பொய்யன். அவன் பொய் மட்டும் இல்ல, பொய்க்கு பிதாவா இருக்கிறான். ஆவிக்குரிய யுத்தம் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சது, ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சது, ஏதேன் தோட்டத்துல. எப்படி ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனா பிசாசு என்ன சொல்றான், சாகவே மாட்டீர்கள். அவன் எப்பொழுதும் பொய்யும் பொய்க்கு பிதாவும். ஆனா ஆண்டவர் சொன்னதான் உண்மை இல்லையா. அதை சாப்பிட்ற நாள்ல நீங்க சாகவே சாவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே உள்டாவாக்கி போட்டு ஏவல் கிட்ட போய் சொல்றான், நீ சாகவே மாட்ட. அவன் அந்த பொய்யை நம்பினா அங்க இருந்துதான் என்ன ஆரம்பிச்சிச்சு, யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. எப்பயும் நம்முடைய எதிரி அவன் பொய் சொல்லுகிறவனா இருக்கிறான். சத்தியத்துக்கு விரோதமாக நம்மளோடு பொய் பேசுகிறவனா இருக்கிறான். அதனாலதான் இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் இந்த பொய்களை நம்ம ஜெயிக்க முடியும். அதே போலதான் மோசே என்ன பண்றாரு, இந்த இத்தனை லட்சம் ஜனங்களை அழைச்சிக்கிட்டு என்ன பண்றாரு, எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கிட்டத்தட்ட அங்க என்ட்ரன்ஸ்க்கே போயிட்டாங்க. கானான் தேசத்துக்கிட்டே போனோன்னா அவங்க என்ன சொல்றாரு, மோசே போய் 12 பேரை உள்ள அனுப்பிச்சு பார்த்துடுவாங்க, வேவு பார்த்துடுவாங்க, எப்படி இருக்கு தேசம், எப்படியா இருக்குன்னு. அவங்க 10 பேர் என்ன சொல்றாங்க, பயங்கரமா இருக்குது, நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், என் பார்வைக்கு வெட்டுக்கிளி, அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி, சாகிறது நிச்சயம் உறுதி. ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாரு, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், உங்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் தேசத்தை நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா இத்தனை நாட்கள் நீங்க அடிமையா இருந்தீங்க, இத்தனை நாட்கள் உங்க உழைப்ப ஒரு குரூப் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு, நீங்க கஷ்டப்பட்டே இருந்தீங்க. ஆனா இங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், நீங்க போனோடனே உங்களுக்கு வேலை எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்,
டைரக்டா போ, பிடிச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, ஜாலியா இருந்துக்கோ அப்படிங்கிறார். ஆனா இந்த 10 பேருடைய பொய்கள் அந்த எத்தனையோ லட்சம் பேருக்குள்ள என்ன ஆயிடுச்சு? எப்பயுமே போய் வேகமா டிராவல் பண்ணும் இல்லையா? போய் என்ன ஆயிடுச்சு? அந்த எல்லா ஜனங்களும் பொய்யை நம்பி என்ட்ரியா ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின் தேசத்துக்குள்ள என்ட்ரியா 2 பேர் தான், ஜாஷுவாவும் காலேபும் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவங்க உள்ள போனாங்க இல்லையா? ஒரு பொய் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடுச்சு? ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு. ஒரு பொய் இத்தனை பெரிய ஜனத்துடைய மடிவுக்கு காரணமா இருந்துச்சு. அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கு. அவனுடைய பொய்யை நீங்க நம்பினீங்கன்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆயிரும்? இவ்வளவுதான். அவன் எல்லாவற்றையும் புகுந்தடிச்சிடும். என்ன சொல்லுவான்? பிசாசு எப்பயும் என்ன சொல்லுவான்? நீ ரொம்ப நம்ம கிட்ட ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி என்ன சொல்லுவான்? ரொம்ப வீக்கா இருக்க மாதிரியே இருக்கிற, அப்படியே ரொம்ப என்ன சொல்ற, பலவீனமாகிட்டே இருக்க மாதிரியே இருக்கிறேன். உடனே நம்ம நல்லதா இருப்போம். ஓ, வீக் ஆகிட்டோமோ, பலவீனம் ஆகிட்டோமோ. அது என்ன சொல்றாரு? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள். ஹல்லேலூயா. எப்பயும் உங்க வாழ்க்கை வார்த்தையினால நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க பொய்யை மேற்கொள்ள முடியும். இந்த பொய்யை மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்க எடுத்தீங்கன்னாதான், சத்தியம் என்கிற பெல்ட்டை எடுத்தாதான் என்ன பண்ணுவான் பிசாசு? ஓடும். எப்பொழுதும் சத்தியம் என்கிற பெல்ட்டால பிசாசை தரத்தி அடிக்கணும் இல்லையா? சொல்லுவான், நீங்க எழுதவே முடியாது, உங்க பிசினஸ் அவ்வளவுதான், இனிமே நீ ஒரு காலம் முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எழுதி பிரகாஷ், ஒளி வந்தது, நீ வெளிச்சம் உண்மையில உதித்தது. அதனால ஆண்டவர் என்ன நம்ம வாழ்க்கையில சொல்றார்? சில நேரம் சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். நம்முடைய காரியங்கள் மோசமா போகலாம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போகலாம், எதுனாலும் வாழ்க்கையில நடக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலைகளோட இருக்கிற கம்பேரிசன்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இதை ஆராயப்படி இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார். ஆனா அந்த வார்த்தை தான் உங்களை நிறைவேற போகிறது. அதுதான் உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்க போகுது. அதனால எப்பொழுதும் பொய்களை புறந்தள்ளுங்க, பொய்களை எல்லாம். நீங்க ஆவிக்குரிய யுத்தம்னாவே இந்த யுத்தமே இந்த பொய்களோட நடக்கிற யுத்தம் தான். யோசிச்சு பாருங்க, அவன் நம்ம லைஃப்ல எவ்வளவு சொல்லி நம்ம எவ்வளவு தூரம் பயந்து இந்த பொய்யோட ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? அடுத்து பயம் கலந்து வரும். இந்த பொய்க்கு பின்னாடி எப்பயுமே என்ன வரும்? ஒரு பயம் வரும். ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா உங்க அம்மாவுக்கு இருந்துச்சு பாரு, உங்க அப்பாவுக்கு இருந்துச்சு பாரு, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மரண பயம் நம்மளாரையாமே கம்மி பிடிக்கும். ஏன்னா சில சிம்டம்ஸ் அப்படி அந்த மாதிரி இருக்கலாம். உடனே நம்ம என்ன சொல்லணும்? நான் உயிரோடு இருந்து தேவனுடைய நான் மகிமையா இருப்பேன், நான் சாட்சியா வாழ்வேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். எப்பயும் இது மாதிரியான காரியங்கள் வரும்போதெல்லாம், பொய்களை கொண்டு வரும்போதெல்லாம் நீங்க சத்தியத்தினாலதான் விடுதலையாக முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. என்னைக்கு நீங்க பொய்களை நம்பினீங்கன்னா பொய்கள்னால கட்டப்பட்டுருவீங்க. சத்தியத்தை அறிஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பொய்களை வெட்டி தூக்க முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பெல்ட் என்ன பெல்ட்டா? சத்தியம் என்கிற பெல்ட். ஹல்லேலூயா. அந்த பெல்ட் ட்ரூத். அந்த சத்தியங்கிற பெல்ட்டை நீங்க கட்டி கொள்ளுங்க. அடுத்து 2வது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்ததா செகண்ட் என்னது? நீதி என்னும் அவனுடைய அந்த NIV-ல ஒரு அவனுடைய நேட்டிவ் லாங்குவேஜே எப்படி இருக்குதா? பொய் சொல்றதுதான். அப்படின்னா அது சரளமா அதெல்லாம் பேசுவோம். இப்போ எப்படி நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல தமிழ் எப்படி பேசுறோம்? ஏதாவது தடுமாற்றம் இருக்கா? ஏதாவது குறைவு இருக்கா? நல்லா ஃப்ளூயண்டா பேசுறோம்ல. பிசாசு பேசுற அவனோட லாங்குவேஜ் என்னவா? பொய்யாதான் பேசுவான். அவன்கிட்ட வேற ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவரே இயேசுவை எப்படி பிசாசை ஜெயித்தாரு இல்லையா? 3 தடவை அவன் வந்து இயேசுகிட்ட வரோம். ஆண்டவர் வசனத்தை தான் எடுத்தார், சத்தியத்தை தான் எடுத்து பிசாசை தரத்தி விட்டார். அதனால நம்ம சத்தியத்துல உறுதியா இருக்கணும். அடுத்து மார்க்கவஸ் அப்படின்னா என்னது?
நம்முடைய இப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் மாடர்னா வந்துருச்சு. இது எல்லாமே பவுல் எப்படின்னா அப்போ உள்ள அந்த ரோமன் சோல்ஜர்ஸை வச்சுதான் அவங்க எப்படி ட்ரெஸ் அப் பண்ணியிருப்பாங்க, அது ஆவிக்குரிய விதத்துல நம்மளுக்கு எப்படி உள்ள காரியம் அப்படிங்கிறத தான் பேசுறாரு. அது செகண்ட் என்னது நீதி என்னும் மார்க்கவசம், breastplate of righteousness. ஹல்லேலூயா. ஏன்னா இது நம்முடைய மெயினா நம்ம இருதய பகுதியை பாதுகாக்கிறதா இருக்குது இல்லையா. நம்முடைய மெயின் லங்ஸ் இருக்குது, நம்முடைய கிட்னி எல்லாமே ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப முக்கியமானது. இப்போ பிசாச இப்போ போர் பண்ண அப்படி சண்டை போடுறாங்கன்னா இங்கே தூரமா இருந்து நம்மளை தூக்கி வீச மாட்டாங்க, பக்கத்திலே வந்து என்ன பண்றாங்க, இது சண்டை போடும்போது நம்மளுடைய எல்லா பகுதிகளிலும் அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. அந்த நீதி யாருடைய நீதியா இருக்குதா? இயேசுவே தன்னுடைய நீதியை கொடுத்துட்டு. இதுதான் இருக்கிறதுலே பியூட்டி, சீரியஸா. ஏன்னா நம்முடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்குதா? கந்தையா இருக்கு, குப்பையா இருக்குது. அது எதுவுமே ஏற்கத்தக்கதா இல்லை. ஏன்னா அது நம்மளோட சுயநீதியா, நம்முடைய முயற்சிகள்ல. ஏன்னா அந்த சுய நீதியில என்ன கிடையாது, முழுமை இல்லை. அதுல பிசாசு வந்து நம்மளை மூந்தடிக்கிறான். நம்மள குற்ற மனசாட்சியில நம்மளை என்ன பண்றான், உன் நீதி என்ன, நீ எப்படி இருக்கிற, நீலாம் ஜோம் பண்ணா நடக்குமா, நீ பண்ணா இப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மளை குற்றப்படுத்துகிறதுக்கு வரான். அதனால ஆண்டு சொல்றது, என்னுடைய நீதியை நான் உனக்கு கொடுத்துட்டேன். அவருக்கு ஒரு நீதி அப்படின்னா அட்ரஸ் கொடுத்து அனுப்புறது நம்ம வீடு தான், நம்மோட அட்ரஸ் தான். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவங்க பாருங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்மளையே அவருடைய நீதியை நம்மளுக்கு கொடுத்துட்டார். அதை படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:27. 2 கொரிந்தியர் ஒருத்தவங்க வந்து ரோமர் 5:25 21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகவும் படித்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகி அவருடைய நீதி என்பதை நம்மளுக்கு கொடுத்துரு. எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளுடைய பாவம் எல்லாம் அங்க போயிடுச்சு, அவருடைய நீதி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்தது. அதுதான் நம்ம ரோமர் 5:25 படிங்க. 5:21 லாஸ்ட் வசனம் 5வது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. 4:25 படிங்க. 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். அவருடைய மரணமே எதுக்காக நடந்தது? நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்துச்சு, நீதியை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீதி என்னும் மார்க்கவசத்தை போட்டுக்கோங்க. உங்களை எந்த பிசாசு வந்து உங்களுடைய பகுதிகளை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னதான், அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய். ஆமென். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அது ஃபர்ஸ்ட் என்ன எப்படி ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அந்த சுவிசேஷமே நம்மளுக்கு என்னதான், சமாதானம் என்கிற சுவிசேஷம். அது நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டது, பிதாவுக்கும் உனக்கும் நல்ல உறவு உண்டு, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அப்படிங்கிறது தான் அந்த சுவிசேஷம். அது ஆயத்தம் என்கிற பாதரட்சையா நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த சமாதானத்தை எப்படியா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரா, அந்த பாதரட்சை. பாதரட்சைனா என்னது, ஷூ. ஷூ எதுக்கு நம்ம போடுறோம், அது அந்த ரோமன் சோல்ஜர்ஸோட ஷூனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பிசாசு நம்மளை எவ்வளவு தூரம் தடுக்க வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா நின்று என்ன பண்ணணும், போர் சைடு இல்லையா. நம்ம கால் வலிக்கிட்டு போயிடுச்சுன்னா என்னது, ஒரு நிமிஷத்துல போட்டு அமைக்கி சண்டை முடிச்சிருவான். நம்மளுடைய ஷூஸ், நம்மளுடைய இந்த உறவுல தான் இந்த திட நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். அவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், பிதாவுக்கும் எனக்கும் இடையே ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கிறது. என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளையாக சமாதானத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். அப்படிங்கிற உறவை தான் ஆண்டவர் இந்த இடத்துல காட்டுது. அந்த ஷூ, அதுல தைரியமா நின்று நீங்க போர் செய்யுங்க. ஃபர்ஸ்ட்
என்னது? சத்தியம் என்கிற கட்சி. செகண்ட் வந்து நீதி என்னும் மார்க்கவசம். தேர்ட் வந்து என்னது? சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை நீங்க கொடுத்துருக்கீங்க. எப்பயுமே நீங்க உங்க மனசுல என்னைக்குமே இருக்கிறது வந்து என்னது? நான் சமாதானத்துக்குரியவன். ஹல்லேலூயா. உங்க சமாதானத்தை கெடுக்கதான் பிசாசு வருவான். எப்பயும் அந்த ஷூஸ் அணிஞ்சுக்கோங்க. இல்ல, என் சமாதானத்தை நீ கெடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதான் விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. அடுத்து நம்மளுடைய கரங்கள்ல என்ன இருக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகம். இது எல்லாமே நம்மளை பாதுகாக்கிற ஆயுதம். பிசாசு என்ன பண்றான்? அங்க இருந்து அம்பு விடுறான். நம்ம எந்த பகுதிகளிலும் இல்லையா, எந்த பகுதியும் பாதிக்கப்படாது. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். இருந்தாலும் கால் கை எந்த பக்கத்தினாலும் அவனுடைய இது தாக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து கொள்ளணும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, என்ன வந்தாலும் அந்த காகிதங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச இப்ப உள்ள இதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய என்ன சொல்றாங்க, மிசைல் எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா. இப்ப இஸ்ரேலுக்கும் இப்ப ஈரானுக்கெல்லாம் நடந்த வாரெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? பெருசு பெருசா கொட்டுறான். ஆனா இஸ்ரேல் என்ன வச்சிருக்கிறான்? 1000 ஒண்ணு வச்சிருக்கான். என்ன போட எவ்வளோ கொட்டட்டும், அங்கேயே என்ன பண்ணிடுது? ஸ்டாப் பண்ணி அங்கேயே டெஸ்ட்ராய் பண்ணி. அதான் சொல்றது, அந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை வச்சு நீ என்ன பண்ணிடு? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி. என்ன உனக்கு எதிராக வந்தாலும், பேசப்பட்டாலும், சூழ்நிலைகள் எழுப்பினாலும் விசுவாசம். விசுவாசம்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தை தான். அவர் அந்த சூழ்நிலைகளுக்கு இப்ப சப்போஸ் அதான் சொல்றேன், உங்க ஆபீஸ்ல பெரிய பிரச்சனைகள் ஆகும். உங்களை வந்து எல்லாரும் உங்களுடைய லைஃப்ல பெரிய காரியங்கள் எப்படி குழப்பத்தை கொண்டு வரலாம், உங்களை அந்த ஆபீஸை விட்டு திறத்தணும், நீங்க அங்க இருக்கக்கூடாது, பெரிய சதிகளை செய்யலாம், எல்லா வேலையும் செய்யலாம். நம்ம குடும்பங்களா இருக்கட்டும், நம்ம குடும்பங்கள்ல நிறைய பேர் பிரச்சனை பண்ணலாம். இப்படி எல்லாம் எழும்பி வரும்போது நீங்க செய்ய வேண்டியது, எனக்கு எதிராக எழுவும் எந்த ஆயுதமும் வாய்க்காதீங்க. நீங்க அப்படி சொல்லும் போது அவ்வளோ பெரிய அம்புகள் வரலாம், பெருசு பெருசா எடுத்து உங்களை அந்த ஏரியா விட்டே கலப்பலன்னு வரலாம். இதால நீங்க ஆஃப் பண்ணி. ஏன்னா வசனத்தை எதிர்ப்பா ஒருவரும் இல்லை. நீங்க வசனத்தை அந்த இடத்துல அறிக்கை செய்யும் போது, உங்க வசனத்தை நீங்க அந்த இடத்துல நிலைநாட்டும் போது, அந்த இடத்துல ஒன்றும் நீங்க விசுவாசத்தோட சொல்லும் போது என்ன ஆகுமா? மழையும் பெயர்ந்து போய் சமுத்திரத்துல இருக்கு. நீங்க அந்த சூழ்நிலையோட விசுவாசத்தின் கேடகத்தை நீங்க அதான் சொல்ற, நீங்க எல்லாத்தையும் விசுவாசங்கிற கேடகத்தை வச்சு ஆஃப் பண்ணி. அது என்னவா? அவன் எப்படி அனுப்புறான்னா, எல்லாங்களையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அமைத்து போடதற்கதா. அதுதான் அக்கினி ஆஸ்திரம்னா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, வந்து அந்த ஆரோஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கிறது. இப்ப உள்ளது பார்த்தோம்னா குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனா ஒரு குண்டும் நம்ம வாழ்க்கையில பழிக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை என்கிற கேடகத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் வீணா போய் ஒன்றும் உங்க வாழ்க்கையில நிற்கவே முடியாது. அதனால விசுவாசங்கிற கேடகத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அடுத்து ரட்சணியம் என்னும் தலை சீரா. ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம தலை தான் என்ன சொல்றோம், மண்டிய பிச்சுக்கலாம் போல இருக்கு, மண்டிய இருக்குது, பிச்சுக்கலாம் போல இருக்குது. நம்மளுக்கு கடுப்பானோன்னா எங்க சூடேறும்? முதல்ல மண்டைதான் சூடேறும். அதுதான் ஆண்ட சொல்ற, என்னோட சல்வேஷன், என்னோட ரட்சித்த நீ போட்டு. ஹல்லேலூயா. ரட்சித்த தேவனுடைய அந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க இருக்கு. மைண்ட் ரொம்ப முக்கியம். மைண்ட்ல தான் கொண்டது என்ன பண்றோம், அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறேன். அந்த தலைசீராங்கிறது என்னன்னா, நான் உன்னை ரசித்து இருக்கிறேன், நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நான் உன்னுடைய எல்லா நன்மைகளுக்கும் பார்த்தவரா இருக்கிறேன். உன் தலை கூட எதையும் போட விடாது, அவனை எந்த பொய்களையும் போட விடாது. உன்னுடைய பிரச்சனையே நீ பொய்களை நம்புறதுதான். கிறிஸ்தவத்தினுடைய பெரிய பிரச்சனையே என்னது, ஆண்டுடைய வார்த்தைக்கு என்னது, பிசாசு கொல்லவும் அழிகவும் திருடவும் வருவான். 100% நம்புவோம் இல்லையா? ஆமா, அதுல எல்லா டிசைன்ல கதை சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவா, அந்த ஜீவன் தான். அதை எவ்வளவு தூரம் நம்புறோம் இல்லையா? ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்துல சொல்வார், ஒருவனுடைய கீழ்ப்படியாமை ஒரு பெரிய அழிவையே கொண்டு வந்துச்சுன்னா ஒருவருடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வரும் இல்லையா?
அந்த ஒரு கீழ்ப்படியாம அவ்வளவு பெருசு செய்ய முடியல. கீழ்ப்படியாமைக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா கீழ்ப்படிகிற உயிருடைய நன்மை எவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம கீழ்ப்படியாமையின் நன்மையை ரொம்ப நம்புவோம். ஆமா, அதை அழிக்குது பண்ணுது. ஆனா அந்த ஜீவனுடைய நன்மையை அதுதான் போய் பிசாசு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவான், நம்ம வாழ்க்கையில ட்ரிக்கியா தந்திரமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளை கவுக்கிற மாதிரி, நம்ம வீழ்ந்து போற மாதிரி, நம்ம அழிந்து போற மாதிரி அப்படியே அங்கங்க கண்ணி வெளியே வைப்பான். வச்சுன்னு அப்படியே வெடிச்சுடும் இல்லையா, நம்ம போய் சிக்கிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சால்வேஷன் அப்படியே ரட்சிப்பி தலை சிலாவ நீ போட்டுக்கோ. அடுத்து ரொம்ப முக்கியம், இதைதான் நான் உங்களுக்கு மெயினா சொல்ல வந்தேன். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை, இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிற காரியம். எது எது நம்மளை பாதுகாக்குது? சத்தியம் என்கிற பெல்ட் நம்மளை பாதுகாக்குது. மார்க்கவசம் நம்மளை பாதுகாக்குது. ஷூஸ் சமாதானத்தின் ஆயுதம் சுவிசேஷத்தின் பாதரட்சை நம்மளை பாதுகாக்குது. 4வது விசுவாசம் எனும் கேடகம் பாதுகாக்குது. அடுத்து லட்சணியம் எனும் தலைசீலா 5 நம்மளை பாதுகாக்குது. அடுத்து பாதுகாத்துக்கிட்டே லைஃப்ல இருந்தா என்ன ஆயிரும், வாழ்க்கையெல்லாம் பாதுகாத்து அதுவே டயர்ட் ஆயிரும். அவனை போட்டு தரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, எதிரிய போட்டு தரு, க்ளோஸ் பண்ணு. நானெல்லாம் எவ்வளவு நாள் ஒழிஞ்சு கிடகத்தை பிடிச்சு இதை பண்ணி இது பண்ணிட்டே இருப்பேன். எதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, அமலேக்கிய ஒருவனும் இல்லாமல் அழிந்து போடும். ஆண்டவருடைய காரியமே அதுதான். பிசாசானவன் ஒருவன் இருக்கக்கூடாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமே பேரை விட்டுட்டு தாவீதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒருத்தர் வந்து பயங்கரமா நிற்கிறோம். ஏன்னா அந்த ஆண்டுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாம் அழிச்சு போடு. அன்னைக்கு அழிச்சு போட்டுருந்தா நீங்க தாவீதுக்கு முன்னாடி வந்து நிற்கவோ அதுக்கப்புறம் பெரிய அந்த ராட்சதர்கள் நிற்கவோ அவசியம் கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. இந்த பட்டயத்தின் பேரே அது ஆவியின் பட்டயம், வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தைங்கிறதுக்கே 2 வார்த்தைகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் வச்சு மறைச்சிக்கலாம். ஆனா உங்க எதிரி அடிக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை எழுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை 2 விதமா இருக்குது. ஒண்ணு லோகோஸ், இன்னொன்னு ரேமா. லோகஸ்ங்கிறது என்னன்னா எழுதப்பட்ட வார்த்தை இல்லையா. இது ஃபுல்லுமே தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கு. உன்னதமானவரின் மறைவு இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்படி எல்லாம் அவர் என்னை வேணுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பி இருப்பார். அவர் தமது சிறகுகளாக என்னை மூடுவார். அவர் சட்டைக்கு நான் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசீலனை. இது எல்லாமே எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கு. ஆனா அந்த ரேமா அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்க சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது கொடுக்குற ஒரு வேர்ட். இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம இப்ப நான் ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். இந்த பட்டை அந்த வார்த்தையை வச்சுதான் அப்ப வர சத்துருவை உடைச்சு தள்ள முடியும். அது முதல்ல எப்படி இருக்கணும்னா செட்டியில இருந்தாதான் அகப்பைக்கு வரும். இந்த ரேமாங்கிறது நம்ம தட்டுல இருக்கிற சோறு, லோகோஸ்ங்கிறது பானையில இருக்கிற சோறு. அங்க இருந்தாதான் இங்க நம்ம தட்டுக்கு வரும். அதனால முதல்ல வார்த்தையில நிறைஞ்சு செய்து சொல்லணும். இன்னைக்கு ஏன் நம்ம அடி வாங்குறோம், ஏன் நம்ம குடும்பங்கள்ல பிரச்சனை, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில வளரல அப்படின்னா வார்த்தையில பெறப்பட்டு இல்லை. ஹல்லேலூயா. முதல்ல லோகோஸ்ல பெறப்பட்டு இல்லை. டெய்லி வசனத்துல தியானிக்கிறதே கிடையாது. ஹெல்மெட்டையும் பேண்ட்ல இது ஷூயும் போட்டு போயிட்டா நோக்கி தள்ளிட்டு போயிடுவான். அதனால நிறைய பேர் என்னது காணவில்லை சபையே அப்படின்னா இதுதான் நிலைமை. வெறும் ஹெல்மெட்டும் ஷூவையும் போட்டு அடிவாங்கி அந்த ஆத்மா அடிபட்டு இறந்து விட்டது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் உள்ளது. ஏன்னா எதிரியை ஜெயிக்கிறதுக்கு வார்த்தை. அவங்க என்ன நினைச்சா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நான் எல்லாத்தையும் செய்வேன், எல்லாம் பண்றதுக்கு எனக்கு பலன் இருக்கு. சட்டியில சோறை கிடையாது, வசனமே கிடையாது. வார்த்தையோடு நின்று பழகிற பழக்கமே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளை பாதுகாத்தாலும் எதிரிய நம்ம முற்றிலும் அழிக்கக்கூடிய வார்த்தை என்கிற பட்டயத்தை கடலில் தயாரா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் அவையானவர் வந்து கலக்கி பார்க்கும்போது, நான்ப்பா
கிண்டிக்கிட்டே இருக்க, ஒன்றும் உனக்கு எடுத்து கொடுக்க முடியலையே, எம்டி பாத்திரமா இருக்கக்கூடாது. அப்படி உள்ள இருந்து அவரு எடுத்தெடுத்து வீசணும். ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது இங்க இருந்து அப்படியே பாயணும். அவன் அங்க இருந்து அனுப்புறதுக்குலாம் இங்க போய் அவ்வளவுதான். எப்படி இஸ்ரேல்கார அடிச்சு நொறுக்கிறான் பாருங்க, எவ்வளவு கொண்டு அவன் சொல்றான், சேலஞ்ச் பண்றான். ஈரானா நீ எத்தனை பேர், அவனை சுத்தி அவ்வளவு பேர் நின்று போர் பண்றான், எத்தனை பேர் எவ்வளவு போட்டுறான், ஒன்னேடா சார். ஏன்னா அவன் அவ்வளவு எல்லாத்தையும் அவ்வளவு டெக்னாலஜில அவங்க அவ்வளவு முன்னேற்றமா இருக்காங்க. நம்ம வார்த்தையில அவ்வளவு முன்னேற்றமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையோட ஸ்பெண்ட் பண்ணு, வார்த்தையானவர்களோட ஸ்பெண்ட் பண்ணு. உங்க இருதயத்தை நிரப்பிக்கிட்டே இருங்க. அந்த லோகோஸ்னால கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தைக்குள்ள போய் 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 நிரம்பிக்கிட்டே இருக்கும்போது நீங்க சூழ்நிலைகள் சில நேரம் மோசமா வரலாம், சில நேரங்கள் மாறி வரலாம். ஆனா என்ன பண்ணலாம், ஆண்டவர் அங்க இருந்துச்சுன்னா அப்படி உண்மையில நீங்க நல்லா நீங்க பழகிறதுக்கெல்லாம் தெரியும். அப்படி பட்டைய மாதிரி வரும், சருக்கு சருக்குன்னு வரும். எங்க இருந்து அந்த உங்களுக்கு கூட குழப்பமான ஒரு சூழ்நிலை எப்படி அந்த வார்த்தை உடைச்சு போடுனே தெரியாது. நீங்க அப்படி தயவு செய்து நம்மளுடைய சபையா பழகும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோட என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த நேரங்களை பழக்குவீங்க. இதெல்லாம் உடனே கழிச்சுடாது. இது தேவனோடு இருக்கிற நேரத்துல நம்ம நேரங்களை ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவர் சொல்றார். உன்னோட உறவுல நீ வேலை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து இதோட ஆயுதங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சுட்டு ஏற கட்டிடக்கூடாது. அடுத்துதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதத்தை எடுக்க போறோம். என்னம்மா அடுத்த வசனம் வாசிங்க. எந்த சமயத்திலும் ஆமென் சகலவிதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணி. அடுத்த ஆயுதம், இது பெரிய ஆயுதம். இதெல்லாம் பெரிய மெசேஜ். ஒரே மெசேஜ் தான் க்ளோஸ். இப்ப ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காங்க, டெய்லி ஈரான போட்டு அவ்வளவுதான் ஒரே க்ளோஸ் பண்ண போறேன், க்ளோஸ் பண்ண போறேன். அதே தான் சேம். இதுதான் அந்த ஆயுதம். எப்படியா எந்த சூழ்நிலை, அதுதான் நம்ம என்ன பண்றோம், கோவம் வந்துட்டா ஜெபம் பண்ண மாட்டோம், வீட்டுல குறைவு வந்துட்டா ஜெபம் பண்ண மாட்டோம், பலவீனம் வந்துச்சுன்னா ஜெபம் பண்ண மாட்டோம். அப்புறம் எங்க எல்லாம் ஓட்டதான், அப்புறம் எல்லாம் நடக்க போகுது. ஆண்டவர் தான் சொல்றது, எந்த சமயத்திலும் அதுதான், எந்த சமயமா இருந்தாலும் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கார். ஹல்லேலூயா. உங்களோட இருந்து ஜெபிக்கிறதுக்கு, உங்களுடைய ஜெபத்துல உதவி செய்வதற்கு அவரோட இணைஞ்சுக்கோங்க. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண முடியலப்பா, பலம் தாங்கப்பா, உங்களுடைய வார்த்தையை எனக்கு கொடுங்கப்பா, உங்களுடைய பலத்தை எனக்கு கொடுங்கப்பா, உங்களுடைய உற்சாக ஆவியை எனக்கு தாங்கப்பா, அந்த உன்னத பலனை எனக்கு கொடுங்கப்பா, ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா. உடனே அவர் கேட்டா எப்படி கொடுக்காம இருப்பாரா? அதுவும் கேட்கறது நீங்க மேலான காரியங்களுக்கு, அவருக்கு இன்ட்ரெஸ்டான காரியத்தை கேட்குறீங்க, உடனே ஊற்றுவார். ஆனா நம்ம மாமிசம் உடனே என்ன சொல்லும், அந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கும். இன்னும் எப்ப அதெல்லாம் ஜெபிக்கணும்னு அவசியம், கொஞ்சம் லேட்டா ஜெபிச்சுக்கலாம். எப்பயும் அந்த மனசும் மாமிசமும் என்ன பண்ணும், போர் பண்ணும். அந்த போரை பண்றதுக்குள்ள ஒரு ஜெயம் எடுக்கன்னா நீங்க ஆவியில எழும்புனாதான் ஜெயம் எடுக்கும். எப்பயும் உங்க மாமிசமும் உங்க ஆவியும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். அது மெயினா நீங்க பைபிள் வாசிக்கணும் போது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும், நல்லா தூக்கம் வரும், கொட்டாடியா இழுத்து கண் சொக்கிக்கிட்டு போகும். ஏன்னா இதெல்லாம் மாமிசத்தினுடைய கிரியைகள். ஏன்னா அது பிடிக்காது, ஆவியில எழும்புறது பிடிக்கவே பிடிக்காது. நீங்க என்ன பண்ணணும், ஆவியில செடிக்க ஆரம்பிக்கும். டெய்லி உங்களை ஆவிய அனல்ல வச்சுக்கணும். அனல்ல எது பட்டாலும் என்ன ஆயிடும், எரிஞ்சு போயிடும். நீங்க அனலா இருங்க, உங்க வாழ்க்கையில எது வரட்டும் எரிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஜீரோ ஜீரோ, அப்படியே எதுவுமே வாய்க்காது. நீங்க அப்படியே குடுந்துக்கிட்டே போங்க, உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வந்து உட்காந்து ஆவியில நல்லா இருக்கு. நீங்க எப்படி ஆவியின் பட்டயத்தை பிடிச்சிருக்கிறீங்களோ அதே போல ஆவியில ஜெபி டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களை 5 நிமிஷம், ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசிகளா நடக்கும் அடையாளங்கள் இதெல்லாமே நவமான பாஷைகளை
பேசுவார்கள். விசுவாசிகள் அடையாளம் ஒயிட் சாரி கட்டி தங்க போடாது, இதெல்லாம் அடையாளம் கிடையாது. அடையாளம் என்னது? விசுவாசிகளை துரத்துவாங்க, அந்நிய பாஷைகளை பேசுவாங்க, வியாதிஸ்தர்களை கை வைப்பாங்க, சுகமாகும். இதுதான் விசுவாசிகளா நடக்கும் அடையாளங்கள். அப்ப பிள்ளைங்களுக்கு சொல்லணும், அது ஒரு வரம், அது ஏதோ ஸ்பெஷல்லா ஆண்டவர் இல்ல இல்ல. நீ விசுவாசி, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, அதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் இது 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 எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எடுத்து கொள்ளுங்க. இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இதுல என்ன 6வது 13வது வசனத்துல என்னது இருக்குது? சகலத்தையும் செய்து முடித்தவர்கள நிற்கவும் திராணிகளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீ எடுத்துக்கோ. உனக்கு ஜெபிக்கணுமா? தேவ சமூகத்துல இருந்து எடுத்துக்கோ பலனை. உனக்கு வசனத்தை வாசிக்கணுமா? தேவ சமூகத்துல இருந்து பலனை எடுத்துக்கோ. தலைசீரா வேணுமா? ரட்சிப்பு, ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு கூப்பிடுங்க. இயேசுவே என்னை ரட்சியும், அவ்வளவுதான். ரட்சிப்புங்கிறதுக்கு அதுக்கு ஏன்னா இந்த உலகத்தாருக்கு இது கிடையாது. இன்னைக்கு இந்த ரட்சிப்புக்காக இந்த கர்மா அவங்க தீக்கணுட்டு அவங்க எவ்வளவு மனுஷிக முயற்சிகளை செய்யறாங்க. நீங்க அது ஒன்ன நினைச்சாவே நீங்க ஆண்டவருக்கு நன்றியா அவர் பாதத்தை விட்டு நீங்க என்னைக்கு எழும்பவே கூடாது. இன்னைக்கு நம்முடைய பாவம் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்மளுக்கு குற்ற மனசாட்சி இல்லாம தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லத்தக்கதான மாத்திரம் இல்ல, மற்றவர்களும் நம்மளை அப்படி பார்க்கத்தக்கதான அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். எனக்கு அவ்வளவு புத்திசாலிங்க அவங்க, நம்மளை விட அவ்வளோ அறிவாளிங்க அவங்க, அவ்வளோ படிச்சவங்க இருக்காங்க. ஆனா இந்த ட்ரூத், இந்த சத்தியம் அவங்களுக்கு தெரியும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை. எத்தனை பேர் எத்தனை காரியங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஆவியில எழுதி செடிங்க, குடும்பமா ஆவியில செடிக்க ஆரம்பிக்கும். இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் ஜெபிச்சுட்டே இருங்க, குடும்பமா ஆரம்பிங்க. அப்படி குடும்பமா ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அது பெரிய ஃபயரா பெரிய பெரிய தடைகளை உடைத்து போடும். உங்க வாழ்க்கையில நடக்க முடியாது, குடும்பங்கள்ல நடக்க முடியாது, குடும்பங்கள்ல சில நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, மேன்மையான காரியங்களுக்குள்ள நீங்க போகாதபடிக்கு, சூப்பர் நேச்சுரலா தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியாத இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க குடும்பமா உட்கார்ந்து அந்நிய பாஷையில செபித்தார். சீரியஸா சொல்றேன். நவீன் வந்து இந்த கோவிட் டைம்லாம் இங்க வர முடியலாம். அது ஃபர்ஸ்ட் கோவிட்னா அவன் அங்க மாட்டிக்கிட்டான், ஒசூர்ல மாட்டிக்கிட்டான். அப்போ எனக்கு இங்க பயமா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க பாக்குறோம், சேஃபா இருக்கிறோம், அங்க எப்படி பிள்ளைங்க இருக்குதுங்களோ அப்படின்னு. அப்புறம் நான் அவன்கிட்ட சொன்னேன், பயப்படாதுன்னு சொல்ல முடியல, அப்படி சொல்லாம வா நீயும் நானுமா உட்காந்து ஜோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் ஒரு 9-10 o'clock போல வந்துடுவான். ஒரு 10-10:30 தான் வந்துடுவான். அவனும் நானும் ஒரு 1 hour 2 hours நாங்கள் ஜோம் பண்ணிட்டே தான், அந்நிய பாஷையிலே தான், வெறும் டங்ஸ்ல தான் பேசுவோம். சீரியஸா அந்த கிருஷ்ணகிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் கோவிடே வரல. ஃபர்ஸ்ட் அந்த அடை வந்துச்சு, கோவிடே அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும் வரவே இல்லை. எவ்வளவு கருத்து நல்லவர் பண்றேன். ஏன்னா அந்த ஆயுதம் பெரிய ஆயுதம், அது போல ஒரு ஆயுதம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அது எல்லாவற்றையும் கொளுத்தி போடும், அது எல்லாவற்றையும் கொண்டு வராம. ஏன்னா அந்த பிள்ளைங்க அவன் மட்டும் இல்லை, 6 பிள்ளைங்க அங்க இருக்குதுங்க. ஆந்திரா பசங்க ஒரு மொத்தம் ஒரு 20 பசங்க ஊருக்கு போகாம அந்த ஊர்லயே ஓரத்துலயே அப்படியே இருந்துட்டாங்க. சீரியஸ்னஸ், நான் எனக்கு சீரியஸ்னஸ் தூக்கிட்டு வந்திருப்பேன். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல, அவனும் அங்க இருந்துட்டான். எத்தனை 3 months அங்க இருக்கிறான். அப்படியே நான் போகுது, டெய்லி அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா, லாக்டவுன் போட அவங்க 3 months அப்படியே அங்கேயே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைம் நீங்க வந்தா எல்லாம் ஊரே போய் அந்த ஊருக்கு ரொம்ப கோவிட் வந்துச்சு. ஆனா கர்த்தர் அவ்வளவு நல்லவரா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், அவருடைய பாதுகாப்பும் அவருடைய அரவணைப்பும் அவருடைய அந்த வார்த்தையை ஜீவனும் நம்மள அப்படி நான் என்னன்னா சரி அவனை ஒரு ஜபத்துல மண்ணே பதில் அந்த பயம் இல்லாம இருக்கட்டும், வேற எதையும் அவன் தாட் பண்ணாம சரி ஆண்டோட ஜெபிச்சோம் அப்படிங்கிறதுல அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெய்லி அவனை கூப்பிட்டு நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அவனும் வந்துடுவான். ஒவ்வொரு நாள் காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியே தான் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வந்து அந்த ப்ரேயர்ல இருப்போம். ஆனா ஆண்டவர் அவ்வளவு அருமையா பாருங்க இல்லையா, அந்த நாட்கள்ல அவ்வளவு சாவும் இதுவும் அவ்வளவு மோசமா இருந்த நாட்கள்ல இந்த பிள்ளைங்க தனியா இருக்குதுங்க, எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் அருமையா பாதுகாத்து. அதனால ஆவியில செடிக்காக சொல்றேன், முடியாத காரியங்கள்
செயல்படுத்த முடியாத காரியங்கள், நடக்கவே முடியாது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையானது ஆவியில ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கும். சும்மா லைட்டெல்லாம் பத்தாது. நீங்க இந்த மாதிரி லைட்டு ஜெபங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே நான் டெய்லி எல்லாத்தையும் மறைச்சிட வேண்டியதான். போட்டு இது போட்டு அது போட்டு அப்படியே டெய்லி மறைஞ்சு உங்க என்ன பண்ணலாம், ஜீவனை காப்பாத்திக்கலாம், சாவாம பிழைச்சிக்கலாம். ஆனா நன்மையான காரியங்களை கண்டு பண்ணணும், மேன்மையான காரியங்களை கண்டு பண்ணணும். தயவு செய்து ஆவியில ஜெபிக்காது. ஆவியான சொல்லியிருக்கிறார், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று. கடைசி நாட்கள்ல அப்படி ஒரு பலனை கொடுத்துருக்கார். கேளுங்க, ஆவிய நிரப்புங்கப்பா. என் இருதயம் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். அதுல ஒரு நாள் குறைவு இருக்கக்கூடாது. என் பாத்திரம் அக்கினியா இருக்கணும், ஒரு நாள் நான் மிஞ்சு போகக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய வாஞ்சியா இருக்கணும். இதெல்லாம் உங்க ஆசை. உங்க ஆசை என்னன்னா நான் பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்காக பிரகாசிச்சுட்டே இருக்கணும், இந்த இருதயத்துக்குள்ள அவருடைய அன்பு பொங்கிக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட ஆசையோட நீங்க இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நீங்க கொஞ்சம் தான் கேட்பீங்க, உங்களுக்கு அளவில்லாம கொடுத்துருவார். உங்க ஆசைக்கு மேல இந்த ஆண்டவரோட நெருங்குறதுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்டெப் வச்சா போதும், ஒரு ஸ்டெப் வச்சா போதும். ஆண்டவர் ஆழங்களுக்குள்ள கொண்டு போயிடுவார், மேன்மைகளுக்குள்ள கொண்டு போவார், மகிமையான காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அடுத்து நெக்ஸ்ட், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விளைத்திருங்கள். இது ரொம்ப முக்கியம். Prayer for one another. மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம். இப்போ ஜெபிக்கிறவங்க இதெல்லாம் பண்றாங்க, எல்லாம் ஃபுல் கவர்டா இருக்காங்க இல்லையா? தலைச்சீரா போட்டுட்டாச்சு, ட்ரெஸ் பிளேட் போட்டாச்சு, இடுப்புல கட்டியாச்சு, ஷூ போட்டாச்சு, ஃப்ரண்ட் ஃபுல்லா என்னது சூப்பர் கவர். இப்போ விசாசம் ஒண்ணுமே செய்ய முடியாது. பின்னாடி தாக்கிறதுக்கு முடியுமா இல்லையா? இந்த சைடெல்லாம் கவர் பண்ணியாச்சு, பின்னாடி என்ன பண்ண முடியாது? தாக்குறதுக்கு பின்னாடி வந்து குத்துனாலும் ஆட்டுக்கு குத்துமா இல்லையா? மண்டையை உடைச்சாலும் மண்டை உடையுமா இல்லையா? அதுதான் மற்றவர்களுக்காக நம்ம செபிக்கும் போது, அவங்க இருக்கும்போது மற்றவங்களுக்காக நீங்க செபிக்கும் போது அவங்களோட பின் பகுதிகளும் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் நம்மள ஒரு ஐக்கியமா வச்சிருக்காரு. எத்தனையோ நேரங்கள்ல சொல்லுவார், உங்களுக்காக செவி, உங்களுக்காக செவி, எப்பொழுதும் செபிங்க. பரிசுத்தவான்களுக்காக செய்கிற ஜெபம். பரிசுத்தவான்கள்னா ஊழியக்காரங்களாம் கிடையாது, நம்ம தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் பரிசுத்தவான்கள்னா நம்ம தான். ஆண்டவர் நம்மள பரிசுத்தவான்களா வச்சிருக்கிறார் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் செபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். எவ்வளவு இது முன்னாடி இவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்கிறதோ, நீங்க மற்றவர்களுக்காக செபிக்கிற, இன்னைக்கு நம்ம பாஸ்டருக்காக செபிச்சோம் இல்லையா? இப்போ அவங்களுடைய ஊழியர்கள்ல அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அங்க வைப்பார். ஒரு குடும்பங்கள்ல கஷ்டம் சொல்றாங்களா, நெருக்கம் சொல்றாங்களா, அவங்களுக்காக நீங்க செபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் அந்த குடும்பத்தின் மேல வைப்பார். ஹல்லேலூயா. எப்ப பாரு நான் எனக்கு என்னதான் என் சாப்பாடு என் புள்ள, இது சின்ன வட்டத்தை விட்டு தயவு செய்து வெளியே வாங்க. இது ரொம்ப மோசமான வட்டம், இது ரொம்ப மோசமான குட்டி சின்ன புத்தி. செபிங்க. ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி வச்சுட்டு தேசத்துக்கு செபிங்க, ஊழியக்காரர்களுக்கு செபிங்க, சபைக்கு செபிங்க, உங்க தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு செபிங்க, வாலிப பிள்ளைங்களுக்கு செபிங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு செபிங்க. ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி வச்சு செபிக்க பழகுங்க, செபிக்க ஆரம்பிங்க. இது ஒரு பெரிய, அதுதான் என்ன சொல்றாரு, மிகுந்த அதன் பொருட்டு ஆவிலே ஜெபம், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களாக்கும் பண்ண வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இந்த எல்லா விதமான ஆயுதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எதையும் மாட்டாம ஊண்டட் சோல்ஜர் மாதிரி இருக்கக்கூடாது. வீடு குத்துனா அடி வாங்கி, வீடு குத்துனா அடி வாங்கி, மண்டையில அடி வாங்கி, காலில் அடி வாங்கி, கையில் அடி வாங்கி, ஆவியில அடி வாங்கி, வேஸ்ட். எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் தரித்து கொண்டவர்களால் நெல்லுங்கள். ஹல்லேலூயா. இது எல்லாமே எதற்காக சொல்றது? நீங்க நிக்கணும். போறனாவே என்ன பண்ணணும்? எதிர்த்து ஃபேஸ் பண்ணி நிக்க திராணி உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்போம். எல்லா கண்களை மூடலாம். ரிஷபல துரபல ரியம் கரப ஷதுரபல ரியம் தரல துரமன